நான் கடைசியாக லாஸ்ட் கிளாஸில் 13வது கேள்வி வரை பார்த்தேன். 14வது கேள்வியை பார்ப்போம். கணனியுடன் நவீன தொலைக்காட்சிகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும் துறை எது? 14க்கு ஆன்சர் என்ன வரும்? நவீன வழங்கல என்ன துறை வரும்? நவீன தொலைக்காட்சியை இணைப்பதற்கு என்ன துறை பயன்படுத்தப்படலாம்? HDMI துறை. என்ன HDMI துறை தான் நவீன தொலைக்காட்சிகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும். HDMI வேற என்ன இணைக்கலாம்? நாங்கள் வந்துட்டு ப்ரொஜெக்டர், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் இணைக்கவும் மேலும் என்ன ப்ரொஜெக்டர் இணைக்கலாம். HDMI அதே நேரம் நாங்கள் ஸ்மார்ட் போர்ட்ல எல்லாம் பயன்படுத்தப்படுற துறை வந்து HDMI துறை. PS2 எதுக்கு பயன்படுத்துவோம்? PS2 துறை PS2 எதுக்கு பயன்படுத்தப்படும்? கீபோர்ட் மவுஸ் ரெண்டுக்குமே பயன்படுத்தலாம். கீபோர்ட் மவுஸ் இரண்டுக்கும் பயன்படுத்தப்படலாம் PS2. தற்காலத்தில் அந்த PS2 துறை எதால ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்குது? தற்கால மவுஸ் USB. தற்கால கீபோர்ட் PS2 வாரதில்லை. USB கேபிள், USB போர்ட் தான் பயன்படுத்தல இருக்குது. ஆனால் PS2 என்னதுக்கு பயன்படுத்துவோம்னால் கீபோர்ட் மவுஸ்ல எனக்கு இது பயன்படுத்தலாம். பெரலல் போர்ட் சமாந்தர துறை பிரிண்டர் இணைக்கிறதுக்கு, பிரிண்டர் ஸ்கேனர் இணைக்கிறதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டது சமாந்தர துறை. இதுவும் ஒரு புராதன துறை தான் சொல்லுவோம். இதுவும் இப்ப ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. சமாந்தர துறையும் USB துறை தான் தற்போது பிரிண்டர் ஸ்கேனர் இணைக்கிறதுக்கும் தற்போது USB போர்ட் தான் பயன்படுத்தப்படுது. சரிதானே? 15வது கேள்வி பார்ப்போம். படிமம் ஒன்று 72 பிக்சல் பெர் இன்ச். ஒரு இன்ச் பிக்சல் PPI என்றது பிக்சல் பெர் இன்ச். ஒரு இன்ச்ல வந்துட்டு நான் வந்துட்டு 72 பிக்சல் பெர் இன்ச் அப்படின்னு சொல்றது. அதே ஒரு இன்ச்ல வந்துட்டு 72 பிக்சல் இருக்கு. அதுதான் அதனுடைய விரிவு. ரைட். அப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குதாம். அதனுடைய அகலம் வந்துட்டு 2 அங்குலம், 2 இன்ச் இருக்குது. 2 அங்குலம் இருக்குது. உயரம் வந்துட்டு 1 இன்ச் இருக்குது. இப்படி ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய மொத்த படமூலங்களின் எண்ணிக்கை, மொத்த பிக்சல்களின் எண்ணிக்கையை தான் கேட்கப்பட்டிருக்கு. மொத்த படமூலங்களின் எண்ணிக்கைன்றதுக்கு இன்னொரு பேர் நாங்க சொல்லலாம். என்னது? மொத்த படமூலங்களின் எண்ணிக்கை தான் எதுவாக நாங்க சொல்லலாம்? பிரிதிறன் பிரிதிறன்ன்றது மொத்த படமூலங்களின் எண்ணிக்கை தான் ரிசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரிதிறன் தான் கேட்கப்பட்டிருக்கு. மொத்த படமூலங்களின் எண்ணிக்கை. ஒரு இன்ச்சில் வந்து 72 இருக்குமாம். ஆகவே இந்த சைட்ல வந்துட்டு எங்களுக்கு 72 பிக்சல் அகலத்துல வந்து 72 பிக்சல் இருக்கு. ஏன்னா ஒரு இன்ச்சில் 72. ஏன்னா அகலமும் 1 இன்ச். உயரம் அதாவது அகலம் வந்துட்டு 2 இன்ச்சாம். ஆகவே இங்க 72 எத்தனை இருக்குமா? அப்ப இந்த அகலத்துல ஒன்றுன்றது இங்கால 72 பிக்சல் இருக்கும். இங்கால 2னா 2 தர 72 பிக்சல் இருக்கும்.
அது கிளியரா வழங்குதா? கிளியரா இது நான் சொன்னது? இமேஜ் சைஸ் ஓ வந்து சார். 1:2 தான் இருக்குது. 1 இன்ச் உயரம், 2 இன்ச் அகலம். அவை 72 பிக்சல் per இன்ச்னா என்ன அர்த்தம்னா 1 இன்ச்சில் 72 பிக்சல் இருக்குது. அது 1 இன்ச்சில் 72 பிக்சல் சொன்னால் இந்த உயரத்தில் 72 பிக்சல் இருக்குது. அகலத்தில் அவை 2 இன்ச்ன்றதுனால 144 என்ன, அதாவது 2 தர 72 பிக்சல் இருக்குது. மொத்த பிக்சல்களின் எண்ணிக்கையை காண நாங்கள் அகலத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் என்ன செய்யணும், பெருக்கணும் என்ன, அப்பதான் இந்த இதுக்குள்ள இருக்கிற மொத்த பிக்சல் எண்ணிக்கையை இருக்கும். காணலாம். ஆகவே 2 தர 72 பெருக்க போறோம் இன்னொரு 72 அவை மூன்றாவது விட தான் மொத்த படமூலங்களின் எண்ணிக்கை வரும். கிளியர் அது? ஓ ஓகே, ரைட். ரைட், 16வது கேள்வியை பார்ப்போம். அருகில் தரப்பட்டுள்ள பாய்ச்சல் கோட்டு படத்தின் வெளியீடு யாது? ரைட், ஏ பெருமானம் ஆரம்பத்தில் 0 தரப்பட்டிருக்குது. அவை நாங்கள் பாய்ச்சல் கோட்டு படியும் அப்படியே வருது. இங்க ஒரு மீள் செயல் காணப்படுவது என்ன, அவை இங்கு காணப்படக்கூடிய கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் என்ன இருக்குது இல்லை, என்னென்ன கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் இருக்குது இந்த பாய்ச்சல் கோட்டு படத்துல? தொடரி தொடரி மீள்செயல் தொடரியும் மீள் செயலும் தெரிவிக்குதா? தெரிவு தெரிவு காணப்பட இல்லை. ஓ சார். தெரிவில்லை. இதில் காணப்படக்கூடிய கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் என்னென்றால் தொடரியும் மீள் செயலும் தான். தெரிவு உண்டால் என்ன தந்தால் எஸ் பக்கம் போயிட்டு ஒரு என்ன செய்யணும், முடி கொண்டு வரணும். நோ பக்கம் போயிட்டு முடி கொண்டு வரணும். இங்க நோ பக்கம் போயிட்டு திரும்பவும் அந்த நிபந்தனை திரும்பவும் என்ன செய்யப்படுது, செக் பண்ணப்படுது. அவை திரும்ப திரும்ப நடக்குது, மீண்டும் மீண்டும் நடக்குது. அவை இங்க நடப்பது மீள் செயல், தெரிவு இல்லை. அவை தொடரி காணப்படலாம் அல்லது மீள் செயல் தான் காணப்படலாம். இங்க தெரிவு இல்லை. கிளியரா? தெரிவாக இருந்தால் ஓ சார். இரண்டு பக்கம் போய் முடிவு காணப்படும். பட் இங்க தெரிவு காணப்பட இல்லை. ரைட், இங்க நாங்க பார்க்க போறோம். இந்த தெரிவுல இங்க சொல்லப்பட்ட ஏயிட பெருமானம் 0, ஏயிட பெருமானம் 2ஆக இருந்தால் நிறைவு பெறும். அது பிறகு என்ன செய்யாது, ஃப்ளோ சார்ட் என்றும் எஸ் பக்கம் போனால் ஸ்டாப் ஆகும். நோவாக இருந்தால் அந்த மீள் செயல் திரும்ப திரும்ப நடக்கும். எப்போ எப்போ வந்துட்டு ஏயிட பெருமானம் 2ஆக அமையுதோ அந்த சந்தர்ப்பத்தில் ப்ரோக்ராம் நிற்கும். அவை ஏழு பெருமானம் 0, அவை அப்படியே வருது. ஏழு பெருமானம் 2 செக் பண்றோம். ஏழு பெருமானம் 2ஆக இருக்குதா? 2ஆக இருக்குதா? எஸ் பக்கம் இல்லை, அப்ப நோ பக்கம் தான் போகும். நோ பக்கம் போனால் டிஸ்பிளே இவரில் ஏன்னு சொல்லி வரணும். டிஸ்பிளே ஏ, டிஸ்பிளே ஏ என்றால் எதை டிஸ்பிளே பண்ணும்? ஏழு பெருமானம் என்ன? 0. ஏழு பெருமானம் 0, அந்த 0த்தை டிஸ்பிளே பண்றோம். திரும்ப இப்படியே போறோம். ஏழு பெருமானம் 1ஆக அதிகரிக்குது, ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஏழு பெருமானம் என்னவாக மாறும்? இப்ப ஒன்றாக மாறும். ஏழு பெருமானம் 1ஆக மாறும். அவை திரும்பவும் இங்க வாரம் 1 2க்கு சமனாக இருக்குதா? இல்ல. இல்ல. அவை திரும்பவும் நோ பக்கம். டிஸ்பிளே ஏ, ஏழு பெருமானம் இப்ப என்ன? 1. 1. ரைட், இங்க போறோம். ஏ இன்னொண்ட கூட்டுறோம். அவை ஒன்றும் ஒன்றும் ஏழு பெருமானம் என்னவாக மாறுது? 2ஆக 2. மாறுது. இப்ப ஏழு பெருமானம் 2 செக் பண்றோம். ஏழு பெருமானம் 2 செக் பண்றோம். அவ எஸ் ஆனோவா? எஸ். ஏழு பெருமானம் 2ஆக மாறிட்டு தானே. ஆக எஸ் பக்கம் போனால் ஸ்டாப் ஆகுது. ஆகவே எங்களுக்கு கிடைச்ச வெளியீடு வந்துட்டு 0ம் 1ம் மாற்று. ஓகே. அது ஓ சார். 17வது பார்ப்போம். பின்வருவனவற்றுள் நிரல் மற்றும் நிறை முற்றுரு கள முகவரியாக அமைவது. எக்ஸல்ல வந்துட்டு கள முகவரி வந்துட்டு இது வந்துட்டு எந்த ஒரு முற்றுகா இது வந்துட்டு எங்களுக்கு $சைன் பாவிக்கப்பட இல்லை என்ன. ஆகவே இங்க வந்துட்டு நிறையோ நிரலோ முற்றுரு கள முகவரியாக காணப்பட இல்லை. இப்போ நிரல்ன்றது இங்க வந்துட்டு ஆங்கில எழுத்துக்கள் தான் நிரல். ஏபிசிடின்னு தான் நிரல்கள் போகும். நிறைகள் தான் 1 2 3ன்னு சொல்லி போகும்.
ஆகவே முற்றுரு கள முகவரின்றது டொலர் சைன் பாவிக்கிறது தான் நாங்கள் சொல்லுவோம். அதாவது மாற்றம் அடையாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் டொலர் சைன் பாவிக்கலாம். ஆக இங்க நிரலுக்கு மட்டும்தான் டொலர் பாவிக்கப்பட்டிருக்கு. ஆக இது என்ன முற்றுரு கலர் முகவரி? இதை நான் சொல்லுவோம் நிரல் முற்றுரு கள முகவரி. ஏன்னா நிரலுக்கு மட்டும்தான் நாங்கள் டொலர் பாவிச்சிருக்கோம், நிறைக்கு டொலர் பாவிக்க இல்லை. இது வந்து நிரல் முற்றுரு கள முகவரியாக காணப்படும். மூன்றாவதுல இருக்கிறது என்ன முற்றுரு கள முகவரி? மூன்றாவதுல நிறை. நிறை முற்றுரு கள முகவரி. இது வந்துட்டு நிறை, அதாவது 5ன்றது நிறை தானே. 1 2 3 4 5 தான் நிறைகள் போகும். ஆக நிறைக்கு மட்டும்தான் டொலர் நாங்கள் பாவிச்சுக்கிறோம். ஆக இது வந்துட்டு நிறை முற்றுரு கள முகவரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே தான் நிறைக்கும் நிறை முற்றுரு மற்றும் நிரல் முற்றுரு இரண்டுக்குமே டொலர் பாவிச்சாதான் நாங்கள் சொல்லுவோம் நிறை மற்றும் நிரல் மற்றும் நிறை முற்றுரு கள முகவரி அப்படின்னு சொல்லுவோம். அவை 4வது விடதான் பொருத்தமான. ஓகே. அது 18வது கேள்வியை பார்ப்போம். ஆக இங்க வந்து நாங்க இந்த எக்ஸல்ல செய்யும் போது பிரக்கெட் இருந்தால் பிரக்கெட்டை செய்யணும். என்ன பிரக்கெட்டு பின்னால் நான் கட்டாயம் வலுவை செய்யணும். வலுவுக்கு பிறகுதான் பெருக்கல் பிரித்தல் வரும், அதுக்கு பிறகுதான் கூட்டல் கழித்தல் வரும். கூட்டல் பெருக்கல் பிரித்தல் செய்யும்போது எது நாங்கள் சமன்பாட்டில் முன்னுக்கு இருக்கிறதோ அதை நாங்கள் செய்வோம். அவங்க கழித்தல் டெஸ்ட்டுக்கு மேற்கொள்ளப்படாது, சரிதானே. ஆக இங்க வந்துட்டு இது வந்துட்டு வலு என்ன, அவ 2ன் 4ஆம் வலு, 2ன் 4ஆம் அடுக்கத்தின 16. 16. இந்த 16 2ஆல பிரிக்கணும். என்ன 16 2ஆல பிரிச்சாத்தின 8. 8. ஆகவே இவ்வளவுத்துக்கும் விட 8. அவை கூட்டலுக்கு முதல் இந்த பெருக்கல் செஞ்சுப்படும். அவை முயரெண்டத்தின 6. ஆக இங்க 10 இருக்குது. இப்பதான் நாங்க கூட்டல் கழித்தல் செய்யலாம். 10 6 சக இங்கால 8 இருக்கு. 10ல் 6 கழிச்சோம்னு சொன்னால் 4. 8ம் 4ம் 12 விடையாக வரும். ரைட். 19வது கேள்வி. ஒரு பிம்பத்தினை இணையப்பக்கம் ஒன்றில் இணைப்பதற்கான சரியான HTML கூற்று யாது? அவை HTML நாங்க இமேஜ் இணைக்கிறதாக இருந்தால் எது சரியான விட? 1வது சார். 1வது விட IMG SRC வரும். சோர்ஸ்குள்ள தான் நாங்க இமேஜ்ல பேரை கொடுப்போம். அதே ஃபோல்டருக்குள்ள இமேஜ் இருந்தால் இமேஜ்ல பேரை வந்து நாங்க SRCக்குள்ள கொடுக்கணும். இதனத்துக்கு நாங்கள் ஆல்டர் பாய்ப்போம், ALT எதுக்கு பாய்ப்போம்? இதை நாங்கள் சொல்லுவோம் இமேஜ் தான் எங்களோட டெக். என்ன இதான் டெக், அதாவது என்ன உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். IMG உறுப்பினுடைய பண்புகள் தான் SRCயும் ஆல்டர் பண்புன்னு சொல்லுவோம். இது எட்ரிபியூட். இதுக்கு நான் சொல்றது எட்ரிபியூட் பண்பு. இதை நாங்கள் சொல்லுவோம் வேல்யூ, அதனுடைய பெருமானம். பண்பினுடைய பெருமானம் தான் ஆல்டர்னுடைய பெருமானம் ஐவேப்னு தரப்படுது. ஆல்டர்ன்ற பண்பு நாங்கள் எதுக்கு பயன்படுத்துவோம் IMGல? இமேஜில நேம கொடுக்குது சார். இல்லை இமேஜுக்கு இல்லை. அதாவது நாங்கள் ஃபோட்டோ நாங்கள் போடுறோம், internet.jpg தான் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இப்படி தான் எங்களோட வெப் பேஜ் இருக்குது, இவற்றில் ஃபோட்டோ வரணும். ஏதோ ஒரு காரணத்தினால இமேஜ் வராத சந்தர்ப்பத்தில், இமேஜ் வர இல்லை, ஏதோ இன்டர்நெட் ப்ராப்ளம் அல்லது வந்து நாங்கள் இமேஜில் பேரை பிள்ளையாக கொடுத்துட்டோம் அப்படி, அல்லது அந்த ஃபோல்டருக்குள்ள இமேஜ் காணப்படலை அப்படின்னு சொன்னால் அந்த இமேஜ் வந்துட்டு எங்களுக்கு வெப் பேஜில் வராது. வராட்டி இப்படி ஒரு பெட்டி மட்டும்தான் எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். இமேஜ் வராது ஏதோ ஒரு காரணத்தினால். அப்படி வராத சந்தர்ப்பத்தில் இமேஜ் தொடர்பான மேலதிக விளக்கத்தை கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் ஆல்டர் பயன்படுத்துவோம். அவை ஃபோட்டோ வந்துட்டு எந்த ஒரு தடங்களும் இல்லாட்டி இந்த ஃபோட்டோ வந்து இவர்கிட்ட வரும். ஃபோட்டோ வராத சந்தர்ப்பத்தில் இவர்கிட்ட வந்துட்டு மை வெப் அப்படின்னு சொல்லி வரும். அந்த ஆல்டரில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த வாசகம் வந்து அந்த இமேஜ் வர வேண்டிய இடத்துல காட்சிப்படுத்தப்படும். கிளியரா? ரைட். கீழே தரப்பட்ட HTML குறிமுறை கூட்டினை கருதுக. 20வது கேள்வி. 3 வகையான லிஸ்ட் பார்த்தோம். என்னென்ன லிஸ்ட் இருக்குது?
ஓர்டர்ட் லிஸ்ட் ஒன்று இருக்குதானே, ஓர்டர்ட் லிஸ்ட் ஒழுங்கமைக்கப்பட்ட பட்டியல் ஒன்று இருக்கு HTML. அடுத்தது அன்னோட லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்குது, ஒழுங்கமைக்கப்படாத பட்டியல். அடுத்து டெஃபினிஷன் லிஸ்ட் ஒன்று இருக்குது, சரிதானே, விவரண பட்டியல். ஓர்டர்ட் லிஸ்ட்ல நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் 1 2 3 வரலாம், ஏபிசிடி வரலாம், ரோமன் இலக்கங்கள் வரலாம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல டிஸ்க், சர்க்கிள், ஸ்கொயர்னு சொல்லி 3 வகையான டைப் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். டெஃபினிஷன் லிஸ்ட்ல வந்துட்டு டிடி டிடின்னு சொல்லி வரும். டிடின்றது வந்து டைட்டிலாக இருக்கும். இப்போ டைட்டிலுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி தான் அவுட்புட் வரும். இப்போ எத்தனையாவது விட பொருத்தம். அப்போ 2 டிடி இருக்குது, 2 டிடி இருக்குது. எத்தனாவது விட வரும்? இது 2 வருமா? வராது. வராது. அவை இவ்வாறு மவுஸ் பிரிண்டர் வரணும், டிடி 2 இப்படி வரணும். நாங்கள் உள்ளுக்கு தள்ளித்தான் அந்த டிடியினுடைய பெருமானம் வரும். நாலாவது சார். மூன்றாவது தான் மிகவும் பொருத்தமானது. டிடிக்கு வந்து போல்ட் ஆகும். ஒட்டோவா போல்டாமா சார்? ஒட்டோவா போல்ட் ஆகும். சில ப்ரௌசருக்கு வந்து அந்த போல்ட் வேலை செய்யாது. ஆனால் ஒட்டோவாக என்ன செய்யும் சொன்னால் டிடிக்கு வந்துட்டு போல்ட் ஆகும். சரிதானே, எல்லா ப்ரௌசருக்கும் வேலை செய்யாது, ஆனால் போல்ட் ஆகும். சரிதானே, அவை மிகவும் பொருத்தமானது மூன்றாவது தான் வரும். இயல்பாகவே போல்ட் பெருமானத்தை தான் டிடி எடுக்கும். ஓகேயா? ஓகே. 21ல பின்வருவனவற்றுள் மாறிலியை அறிமுகம் செய்வதற்கு. மாறி அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தாங்க ஏற்கனவே. மாறின்னு சொன்னால் வேரியபிள், மாறிலின்னு சொன்னால் பெருமானம் மாறாது. அவை மாறிலியை அறிமுகம் செய்வதற்கான சரியான பஸ்கல் கூற்று எது? பஸ்கல்ல மாறிலி எவ்வாறு அறிமுகம் செய்யப்படும்? எத்தனாவது விட வரும்? கேள்வி எல்லாம் அதாவது மாறி ஒன்று அறிமுகம் செய்யறதாக இருந்தால் நாங்கள் பாய்க்கிற கீவேர்டு வந்துட்டு வேரியபிள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் பெஸ்ட்ல வேரியபிள்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பெருமானம் வந்துட்டு 10ன்னு சொல்லி கொடுக்கலாம். ஆகவே நாங்கள் மாறி ஒன்றை நாங்கள் வந்து டிஃபைன் பண்ணும் போது இதில் பெருமானம் மாறும் அப்படின்றதுனால தான் இந்த 2 டொட் வைக்கிறோம். சரிதானே, 2 டொட் சமன் கொடுத்து இப்படி நாங்கள் கொடுத்தோம் சொன்னால் இதை நான் சொல்லுவோம் மாறி பெருமானம் மாறும். நாங்கள் மாறிலிக்கு நாங்கள் பாவிக்கிற கீவேர்டு வந்து கன்ஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லி பாய்ப்போம். கன்ஸ்ட் பாய்க்கும் போது எக்ஸுக்கு வந்து இந்த 2 டொட் வராது, ஈக்குவல் மட்டும்தான் வரலாம். ஏன்னா பெருமானம் மாறாது. எக்ஸ் சமன் 10. அவை மாறிலி ஒன்றினை அறிமுகம் செய்யும் போது இந்த 2 டொட் வராது, ஈக்குவல் மட்டும் வரும். மாறியாக இருந்தால் 2 டொட்டும் வந்து ஈக்குவலும் வரும். சரிதானே, இங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கு மாறிலி அப்படின்றதுனால எத்தனாவது விட வரும்? அப்ப மூணாவது விட. வேரியபிளாக இருந்தால் தான் இந்த 2 டொட்டோட சமன் வரும். சரிதானே, கன்ஸ்டன்ட்டுக்கு 2 டொட் வராது. என்டர் ஸ்பேஸ் அதே மாதிரி டெப் போன்ற அச்சிட முடியாத வரியுருக்களை காட்சிப்படுத்தல் மற்றும் மறைத்தலுக்கான கருவி எது? நாலாவது. ஏற்கனவே நான் பார்த்தோம். பை ஸ்பேஸ் பார் இருந்தால் 1 டொட் வரும், 2 ஸ்பேஸ் பார் இருந்தால் 2 டொட் வரும் சொல்லி பார்த்தோம். என்ன என்டர் ஆக இருந்தால் ஒரு பை பெருமானம் அங்க காட்சிப்படுத்தப்படும் சொல்லி பார்த்தோம் தானே. பை தான் நாங்க வந்துட்டு காட்சிப்படுத்தப்படும். இது என்ன? இது முதலாவது விடையில இருக்கிறது சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட். என்ன மேலோட்டு தானே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட். எக்ஸ் வந்துட்டு இப்படி இருந்தா தான் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லி சொல்லுவோம். கீழே 2 இருந்தா தான் சப்ஸ்கிரிப்ட். இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் மேலோட். இரண்டாவதுல இருக்கிறது ஆல்பபெட் ஆர்டர். இது வந்துட்டு ஆல்பபெட் ஆர்டர், அதாவது ஏறு வரிசை இறங்கு வரிசைக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். மூன்றாவது அண்டர்லைன். ரைட். 23வது கேள்வி, இலத்திரனியல் முன்வைப்பு மென்பொருள். முன்வைப்பு மென்பொருள்ன்றது என்ன? உதாரணம்
MS Word, வேர்டுன்றது சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள் என்ன முன்வைப்பு மென்பொருள் எது PowerPoint. presentation, PowerPoint, பவர் பாயிண்ட் ஏன்னா எம்எஸ் பவர் பாயிண்ட் வரும் ஏன்னா கூகுள் ஸ்லைட்ஸ் வரும் ஓப்பன் ஆஃபீஸ் டே இம்ப்ரெஸ் வரும் லிபோ ஆஃபீஸ் டே இம்ப்ரெஸ்ன்னு சொல்லி சாஃப்ட்வேர் அது வரும் அவை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டே பவர் பாயிண்ட் வரும் சரிதானே அவை அதுதான் முன்வைப்பு மென்பொருள் ரைட் முன்வைப்பு மென்பொருளில் கண்ட்ரோல் ப்ளஸ் எம் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் கீ பயன்படுத்தலாமா அது எதுக்கு பயன்படுத்தப்படும் கண்ட்ரோல் ப்ளஸ் எம் புதிய படவில்லை ஒன்று நாங்கள் எடுக்கிறதுக்கு தான் கண்ட்ரோல் ப்ளஸ் எம் பயன்படுத்தலாம் நியூ ஸ்லைடு எடுக்கிறது புதிய முன்வைப்பு பெறுறதுக்கு நாங்கள் இதை பயன்படுத்தணும் புதிய ஒரு பவர் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு இதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் என் பயன்படுத்தணும் இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் என் பயன்படுத்தினால் நியூ டாக்குமெண்ட் தான் வரும் சரி தானே புதியதொரு பவர் பாயிண்ட் வந்துட்டு வரும் எங்களுக்கு அப்போ இருக்கிற பவர் பாயிண்ட்ல புதிய ஸ்லைடு ஒன்று எடுக்கிறதுக்கு நாங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் எம் பயன்படுத்துவோம் புதிய ஸ்லைடு கிளியர் அது கண்ட்ரோல் ப்ளஸ் என்னும் எம்மும் oh sir, ஓகே ரைட் 24 பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது நாங்கள் ஓஎஸ்ல 2 வகையான பயனர் இடைமுகங்கள் இருக்குதுன்னு பயனர் இடைமுகங்கள் 2 இருக்குது ஒன்று வந்து என்னென்ன இடைமுகம் பணி செயல்முறையின் முக்கியமான ஒரு சேவை தான் பயனர் இடைமுகத்தினை வழங்குது இந்த பயனர் இடைமுகம் 2 வகையான பயனர் இடைமுகங்கள் இருக்குது என்னென்ன ஒன்று வந்து சிஎல்ஐ ஒரு இடைமுகம் இருக்குது சிஎல்ஐ அடுத்தது என்ன அடுத்தது ஜியூஐ சிஎல்ஐ சொன்னால் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் கட்டளை கோட்டு இடைமுகம் அப்படின்னு சொல்லுவோம் ஜியூஐன்றது வரைவியல் பயனர் இடைமுகம் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவை பயனர் இடைமுகங்கள் 2 வகை இருக்கு ஒன்று வந்து சிஎல்ஐ அடுத்து வந்துட்டு ஜியூஐ கட்டளை கோட்டு இடைமுகம் அப்படின்னு சொல்றது கட்டளைகள் மூலமாகத்தான் என்ன செய்யலாம் நாங்கள் வந்துட்டு வேலைகளை வந்துட்டு இயக்க இயலும் அவை கருப்பு பட்டி ஒன்று இருக்கும் அந்த கருப்பு பட்டியில் நாங்கள் கமாண்ட் தான் பாவிப்போம் ஏன்னா சிஎம்டின்னு சொல்லுவோம் கமாண்ட் ப்ராம்ப்ட் சொல்லுவோம் சிஎம்டி அவை இப்படி ஒரு கருப்பு பட்டி தான் காணப்படும் ஆகவே இதில் நாங்கள் கமாண்ட் கொடுத்தா தான் அதை என்ன செய்யும் வேலை செய்யும் இப்போ டேட் நாங்கள் வந்துட்டு இங்கே பார்க்கலாம் ஏன்னா இங்கே நான் டேட்டை கணனியில் பார்க்க இயலும் இப்போ இது வந்து வரைவியல் பயனர் இடைமுகம் அவை கட்டளை கோட்டு இடைமுகத்தில் இவ்வாறு எதுவுமே காட்சிப்படுத்த அது மவுஸ் கீபோர்ட் பயன்படுத்தப்படாது இவ்வாறு கட்டளைகள் வரும் டேட்டு நாங்கள் டைப் பண்ணால் தான் டேட் வரும் அப்போ அதை தான் நான் சொல்லுவோம் கட்டளை கோட்டு இடைமுகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இதுதான் கட்டளை கோட்டு இடைமுகம் அவை இங்கே வந்துட்டு ஆரம்பத்துல முதலாம் தலைமுறை கணனிகள்ல காணப்பட்ட இடைமுகம் கட்டளை கோட்டு இடைமுகம் தான் முதலாம் தலைமுறை கணனிகள்ல 2ஆம் தலைமுறையில் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது கட்டளை கோட்டு ஜியூஐ எத்தனாம் தலைமுறையில் வருவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எத்தனாம் தலைமுறையில் அறிமுகப்படுத்தப்படுதுன்னு சொன்னால் 4ஆம் தலைமுறை கணனிகள்ல தான் சரிதானே எங்களுக்கு வரைவியல் பயனர் இடைமுகம் அறிமுகப்படுத்தப்படுது அது வரைக்கும் காணப்பட்ட இடைமுகம் சிஎல்ஐ கமாண்டுகள் மூலமாக தான் கணனி வேலை செஞ்சது ஜியூஐயின் பிரதான கூறுகள் 4 இருக்குதுன்னு ஜியூஐ இடைமுகத்தினுடைய பிரதான கூறுகள் 4 என்னென்ன ஜியூஐ இடைமுகத்தினுடைய பிரதான கூறுகள் 4 அதை நாங்கள் விம்ப் அப்படின்னு சொல்லுவோம் விம்ப் சரிதானே ஜியூஐ இடைமுகத்தில் 4 பிரதான கூறுகள் இருக்கும் அதுதான் விம்ப்னு சொல்லுவோம் டபிள்யூனால என்ன விண்டோ ஏன்னா சாளரம் அப்படின்னு சொல்லுவோம் ஐண்டால் ஐகான் என்ன மெனுன்றது மெனு பட்டியல் என்ன பீன்றது பாயிண்டர் சரிதானே அதை நாங்கள் சுட்டி காட்டுறோம் அந்த மவுஸில் நான் இப்போ காட்டுறதெல்லாம் பாயிண்டர் இப்போ இவ்வாறு மவுஸ் பாயிண்டராக இருக்கலாம் மெனுனால் பட்டியல் நாங்கள் ரைட் கிளிக் பண்ணினால் வரும் பட்டியல் ஐக்கன் இருக்குது
ஐக்கென்றால் பட உரு நாங்கள் பட உருக்கள் காணப்படும். நாங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் காணப்படும் GUI இன்டர்ஃபேஸில் தான். கட்டளை கோட்டு இடைமுகத்தில் இந்த விஷயம் எல்லாம் காணப்படாது. அவை முதல் 3 தலைமுறைகளையும் அவை இந்த கட்டளை கோட்டு இடைமுகங்கள் தான் பயன்படுத்தப்பட்டது. டொஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த கட்டளை கோட்டு இடைமுகத்துக்கு ஒரு உதாரணம். டொஸ் டிஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருந்து மைக்ரோசாஃப்ட்ல. இப்போ இதில் இந்த டொஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் காணப்பட்ட இடைமுகம் வந்துட்டு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். தற்கால ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் GUI-யோடு தான் வருது. விண்டோஸாக இருக்கலாம், என விண்டோஸ், உபுண்டு, லினக்ஸ், ஆண்ட்ராய்டு, இது எல்லாமே GUI இடைமுகத்துக்கான உதாரணங்களாக நாங்கள் கொள்ள இயலும். படிப்பு கேள்வியை பார்ப்போம். ஒரு வரைவியல் பயனர் இடைமுகத்துடன் ஒப்பிடும்போது, ஒரு GUI இன்டர்ஃபேஸுடன் ஒப்பிடும்போது ஒரு கட்டளை கோட்டு இடைமுகம் கூடுதலான பயனர் நட்புறவு உடையது. சரியா இல்லையா? சரி. சரியா? பயனர் நட்புடைய இல்ல சார். இல்ல, பயனர் நட்புண்டால் மாத்தி. இலகுவாக பயன்படுத்தக்கூடியதான் பயனர் நட்புடையது. என்ன வரைவியல் பயனர் இடைமுகத்தை இலகுவாக பயன்படுத்திடுமா, CLI பயன்படுத்திடுமா? எது பயனர் நட்புடையது? அப்ப GUI தான் பயனர் நட்புடையது. சரிதானே? அவை கட்டளை கோட்டு இடைமுகம் கூடுதலாக பயனர் நட்புடையது என்றது பிழை. டொஸ் ஆனது தனிப்பயன்பாட்டு பணி செயல்முறைமையாகும். டொஸ்ன்றது ஒரு சிங்கிள் யூசர் தானே, என்ன சிங்கிள் டாஸ்க், அதாவது ஒரு டைம்ல ஒரு வேலை தான் செய்யவுமே டொஸ்ல. டொஸ்ன்றது நாங்கள் ஆரம்பத்தில் வந்து பணி செயல்முறைமை தானே, CLI-யோட தான் இருந்தது. சரிதானே? இங்கே வந்துட்டு பல வேலைகள் இப்போ வந்து GUI இடைமுகம் செய்யக்கூடிய இந்த விண்டோஸ்ல எல்லாம் நாங்கள் ஒரே டைம்ல பல வேலைகள் செய்யலாம். ஏன்னா நாங்கள் பாட்டு கேட்டுட்டு இதை செய்யலாம். நான் இப்போ வந்துட்டு நாங்கள் டைப் பண்ணலாம். 2-3 சாஃப்ட்வேர் ஒரே டைம்ல நாங்கள் என்ன செய்யலாம், இயக்க இயலும். அவை டொஸ் வந்து ஒரு தனிப்பயன்பாட்டு மென்பொருளாகத்தான் இருக்கு. ஒரு கட்டளை கோட்டு இடைமுகமானது கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு சுட்டியை பயன்படுத்துவதற்கான வல்லமையை வழங்குது. சுட்டி பயன்படுத்தப்படுதா CLI-ல? இல்ல. CLI-ல சுட்டி பயன்படுத்தப்படாது. சரிதானே? கமாண்ட்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தப்படும். சரிதானே? ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம், அது மட்டும்தான் பயன்படுத்தப்படும். அவை இந்த சுட்டி பயன்பாடு இல்லை. சரிதானே? கட்டளை கோட்டு இடைமுகமானது விம்ப் எனும் கூறுகளை கொண்டுள்ளது. இல்ல சார். இல்ல, கட்டளை கோட்டு இடைமுகத்தில் வரைவியல் பயனர் இடைமுகத்தில் தான் விம்ப் இருக்குது. 25வது கேள்வி. பின்வருவனவற்றுள் பாதிப்படையும் நெருக்கம் பாதிப்படையா நெருக்கம். நேற்றும் நாங்கள் கிளாஸ்ல பார்த்தோம். பாதிப்படையும் நெருக்கமும் இருக்கு, பாதிப்படையாத நெருக்கமும் இருக்குது. என்ன பாதிப்படையும் நெருக்கம்னா நாங்கள் கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன செய்யும், தரம் குறைவடையும். பாதிப்படையா நெருக்கம்னால் நாங்கள் கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன செய்யாது, தரம் பாதிக்கப்படாது. பாதிப்படையும் நெருக்கத்துக்கு நாங்கள் பார்த்தோம் உதாரணம் நேற்று. என்ன பார்த்தோம்? நேற்றும் நான் காட்சிப்படுத்தினேன். என்ன பாதிப்படையும் நெருக்கம் பாதிப்படையாத நெருக்கம் சொல்லி அவை JPEG, அதே மாதிரி JPG. என்ன இதெல்லாம் எதுக்குள்ள வரும், பாதிப்படையும் நெருக்கத்துக்குள்ள வரும். சரிதானே? பாதிப்படையாத நெருக்கத்துக்குள்ள என்ன வருது, GIF, PNG, RAW, இப்படியான இமேஜஸ் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் பாதிப்படையாத நெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? பாதிப்படையும் நெருக்கம் பாதிப்படையா நெருக்கம் ஒன்றும் தரப்பட்டிருக்கிறான். அப்ப எத்தனாவது விட வரும்? முதலாவது பாதிப்படையும் நெருக்கம் வரணும், அதுக்கு அடுத்து பாதிப்படையா நெருக்கம் வரணும். எத்தனாவது விட? மூன்றாவது விட. JPEG-ன்றது பாதிப்படையும் நெருக்கம், GIF-ன்றது பாதிப்படையா நெருக்கம். சரிதானே? இதுல இது ரெண்டுமே பாதிப்படையும் நெருக்கம் தரப்படுகிறது. TIFF-உம் JPEG-உம் பாதிப்படையும் நெருக்கம்.
Right, 26வது கேள்வி. கணனி உடையோருக்கும், அதாவது கணனி அறிவுடையோருக்கும் கணனி அறிவற்றோருக்கும் இடையிலான சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வை தான் நான் சொல்லுவோம் இலக்க முறை பிரிப்பு அல்லது இலக்க முறை விரிவு அப்படின்னு சொல்லுவோம். டிஜிட்டல் டிவைட் அப்படின்னு சொல்றது. அதாவது தொழில்நுட்ப அறிவுடையோருக்கும் தொழில்நுட்ப அறிவற்றோருக்கும் இடையிலான ஒரு ஏற்றத்தாழ்வு காணப்படுறது தான் இலக்க முறை பிரிவு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு தான் கேட்கப்பட்டிருக்கு. இந்த இலக்க முறை பிரிப்பு வர்றதுக்கான காரணம் என்ன காரணங்களால் வரலாம்? பொருளாதார ரீதியான சமத்துவமின்மை. பொருளாதார ரீதியான சமத்துவமின்மையால வரலாம். என்ன காசு இருக்கிறார்கள் என்ன செய்யலாம், கணனிகளை வாங்கி பாவிக்கலாம். பொருளாதார கணனிகள் வாங்கி பாவிக்க முடியாது. அப்ப அது ஒரு காரணம். வேற என்ன காரணம் இருக்கலாம்? நகரவாசிகள் கற்றமை, கிராமவாசிகள் கற்காமை. நகரத்தில் உள்ள ஆக்களுக்கு நிறைய கற்றல் வசதிகள் காணப்படும். அதாவது இணைய வசதிகள் காணப்படும், இணைப்புகள் காணப்படும். நகரத்தில் உள்ள ஆக்களுக்கும் கிராமத்தில் உள்ள ஆக்களுக்கும் இடையில இந்த இலக்கு முறையில் காணப்படலாம். அபிவிருத்தி அடைந்த நாட்டு மக்களுக்கு இடையிலையும் அபிவிருத்தி அடையாத நாட்டு மக்களுக்கு இடையிலே இந்த இலக்கு முறை பிரிவு காணப்பட இயலும். அப்ப பாடத்தினுள் ஐசிடி வந்து உள்ளடக்கப்பட்டமை. ஐசிடி உள்ளடக்கப்பட்டால் இலக்கமுறை பிரிவு வருமா? வராது. ஐசிடி பட்டிருந்தால் இலக்கமுறை பிரிவை குறைக்கிறதுக்கான ஒரு வழிதான் இது. பாடத்திட்டத்தினுள் ஐசிடி ஒரு கட்டாய பாடமாக ஏற்படுத்தல் அப்படின்றது வந்துட்டு இலக்க பிரிவை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக நீங்க இதை சொல்லலாம். கிராமிய பாடசாலையில் கணனி அறைகளை உருவாக்கப்பட்டமை என்றதுனால காரணம் இல்லாது உருவாக்கப்படுறதுனால என்ன செய்யலாம், இலக்க முறை பிரிவை குறைக்கிறதுக்கான ஒரு வழிதான் இது. பொது இடங்கள்லையும் இலவச இணைப்பு ஏற்படுத்தல். அப்ப இது மூன்றையும் நீங்க வந்துட்டு இலக்க முறை பிரிவை வந்துட்டு குறைப்பதற்கான வழிவகைகள் கேட்டால் இது மூன்றும் எழுதலாம். பட் 27வது கேள்வி. காப்போதா சாதாரண தர பரீட்சை பெறுபேறு வந்துட்டு எனும் இணையதளத்தில் வெளியிடப்படுவதாம் donets.lk. இதை குறித்த நேரத்தில் பல மாணவர்கள் அணுகல் செய்து அப்போ ஒரே டைம் அப்போ ஒரு வெப்சைட்ல தான் ஒரு ஃபைல் வந்துட்டு அப்லோட் பண்ணப்படுது, ரிசல்ட்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணப்படுவது. அதை வந்துட்டு என்ன செய்யலாம், பல மாணவர்கள் பல இடத்துல இருந்து அந்த ரிசல்ட்ஸை என்ன செய்யணும், பார்க்க இயலுமாக இருக்குதாம். ஆகவே இது இணையத்தினுடைய என்ன சேவை அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. என்ன சேவை? கோப்பு பகிர்வு. கோப்பு பகிர்வு. சரி, ஃபைல் ஷேரிங் நடக்குது. குறித்த ஒரு ஃபைல் பல பேருக்கு ஷேர் பண்ணப்படுது. என்னது கோப்பு பரிமாற்றம்? இமெயில்ல வந்து ஒரு சின்ன அளவு கோப்பு வந்து அனுப்புறேன். இமெயிலில் அனுப்பலாம், அல்லது நீங்க ஒரு ஃபோன்ல இருந்து இன்னொரு ஃபோனுக்கும் நீங்க அனுப்பலாம். ஃபைல் ஒன்றை டிரான்ஸ்ஃபர் பண்றது கோப்பு பரிமாற்றம். ஒரு கணனிலேருந்து இன்னொரு கணனிக்கு நீங்க தரவை அனுப்புறது தான் பரிமாற்றம். குறித்த ஒரு இடத்துல தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவை பல பேர் வந்துட்டு பெற்றுக்கொள்றது வந்துட்டு ஷேரிங் அப்படின்னு சொல்லுவோம். கோப்பு பகிர்வு அப்படின்னு தான் சொல்ல போறோம். சரிதானே? கோப்பு பகிர்வு. இதெல்லாம் இணையத்தினுடைய சேவைகள். இணையத்தின் சேவைகள் எவைன்னு கேட்டால் கோப்பு பரிமாற்றம் சொல்லலாம், கோப்பு பகிர்வு சொல்லலாம், தொலை அணுகல் சொல்லலாம். தொலை அணுகல்டா ரிமோட் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா தொலைவில் உள்ள ஒரு கணனியை நாங்கள் வந்துட்டு அணுகி, அதாவது இப்போ ஒரு வெளிநாட்டில் ஒரு கணனி இருக்குன்னா அந்த கணனியை வந்துட்டு நாங்கள் அணுகி அதில் உள்ள கணனியில் உள்ள குறைபாடுகளையோ அல்லது வந்துட்டு அந்த கணனியில் வந்துட்டு சாஃப்ட்வேர்களையும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க அதான் தொலை அணுகல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த பல்லூடக வசதி வழங்கல்ன்றதும் இணையத்தினுடைய ஒரு சேவை. வேற என்ன சேவை இருக்குது இணையத்தின் சேவைகள்? இதில் சொல்லப்படாத சேவைகள். உலகளாவிய வலை. உலகளாவிய வலை என்று சொல்லியிருக்கிறேன். www. உலகளாவிய வலை என்பது இணையத்தினுடைய முக்கியமான ஒரு சேவை. வேற அடுத்த மின்னஞ்சல். மின்னஞ்சல்ன்றதும் ஒரு இணையத்தினுடைய சேவை. அவை உங்களோட 11ஆம் தரத்தில் 3வது யூனிட்ல இருக்கும். அவை இணையத்தின் சேவைகள். அதில் இதெல்லாம் இருக்கும். அப்ப இது இந்த இந்த விஷயங்களை தான் நீங்க இணையத்தின் சேவைகளை வேண்டால் எழுதலாம். 28வது கேள்வி. கட்டாக போது ரீகனெக்ட் ஆகுங்க. 28வது கேள்வி பாருங்க.